இப்போ நம்ம பயிற்சி 1.3க்கு தேவையான சில விளக்கங்களை என்ன செய்வோம் பார்ப்போம். ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம், இப்போ மீதி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ கிடைமட்ட கோட்டு சோதனை இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னா, ஒன்றுக்கொன்றா இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு மேற்கோத்தலா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு என்ன செய்யுது பயன்படுது. நம்ம ஏற்கனவே ஒரு நிலைக்குத்து கோட்டு சோதனை பார்த்தோம். அது எப்படின்னா சார்பா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்துச்சு பயன்படுச்சு. ஆனால் கிடைமட்ட கோட்டு சோதனை வந்து ஒன்றுக்கொன்றா இல்லைனா மேற்கோத்தலான்னு பார்க்கறதுக்கு ரெண்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செய்யுது இருக்கு. சரி, இப்போ ஒன்றுக்கொன்றா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா வீச்சகத்தை கவனிக்கணும். துணை சார்பகத்தை இல்லை, வீச்சகத்தை கவனிக்கணும். வீச்சகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒய்யும் அப்படின்னு சொன்னால் இப்போ இப்படி தான் இருக்கு சார்பு. ஒவ்வொரு ஒய்யும் எந்த அளவுக்கு வீச்சகம் போகுதோ அந்த எந்த அளவுக்கு இடைவெளி இருக்கோ அந்த இடைவெளியில் இருக்கிற ஒவ்வொரு ஒயிலையும் இருந்து நம்ம கிடைமட்டு கோடு வரைஞ்சி பார்த்தோம்னா ஒரே ஒரு இடத்துல தான் என்ன செய்யணும் சந்திக்கணும். ஒரே ஒரு இடத்துல தான் சந்திக்கணும். அந்த ஒரு புள்ளியில் சந்திச்சா அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் 1 to 1 சொல்கிறோம். இப்போ வந்து இப்படி ஒரு சார்பு வரைகிறேன், இதை பார்த்த உடனே தெரியுது இந்த சார்பு இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிருக்கு, போயிருக்கு. ஆனால் எந்த இடத்துல இதில் கோடு போட்டாலும் ஒரு புள்ளியில் தான் என்ன செய்யும் சந்திக்கும். இப்படி ஒய்யச்சிலேருந்து நம்ம கோடு போட்டாலும் ஒரு புள்ளியில் தான் சந்திக்கும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதை ஒன்றுக்கொன்று அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது சார்பானது மேற்கோத்தலாக இருக்க துணை சார்பகத்தில் உள்ள அனைத்து ஒய்க்கும் ஒய் வழியாக செல்லும் கிடைமட்ட கோடு வளைவரை குறைந்தபட்சம் ஒரு புள்ளியிலையாவது என்ன செய்யணும் சந்திக்க. அப்போ சந்திக்காமல் இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு புள்ளியில சந்திக்காமல் இருக்கக்கூடாது. இங்கே அப்படிதான் ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கணும்னா கட்டாயம் ஒரு புள்ளியில தான் சந்திக்கணும். சந்திக்காமே இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு மேலே உள்ள புள்ளியிலையும் சந்திக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் ஒன்றுக்கொன்று. இங்கே அப்படி இல்லை, எத்தனை புள்ளியிலனாலும் சந்திக்கலாம். குறைந்தபட்சம் தான் ஒன்று, குறைந்தபட்சம் ஒரு புள்ளி, குறைந்தபட்சம் ஒரு புள்ளியில சந்திக்கணும். அப்போ என்ன அர்த்தம், சந்திக்காம இருக்கக்கூடாது, ஆனால் 2-3 புள்ளியிலலாம் என்ன செய்யலாம் சந்திக்கலாம். சரி, அப்படி சந்திச்சு அதை என்ன சொல்றோம் நேர்கோட்டு சார். கிடைமட்ட கோடுனா ஒய்யச்சில இருந்து வரையப்படுகிற கிடைமட்ட கோடு. சரி, அடுத்து சார்புகளின் சேர்ப்பு எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் f(x)ங்கிறது எஃப்ங்கிற சார்பு எஃப்ங்கிற சார்பு எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போகுது. இப்போ நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம், எஃப்ங்கிற சார்பு இதுதான் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போகுது, இதுல இருந்து போற சார்பு எக்ஸ். இதை நான் அப்படி எடுத்துக்கிறேன், ஏபிசின்னு எடுத்துக்கிறேன், இதை XYZன்னு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இதுல இருந்து போற இந்த சார்பு தான் நான் எஃப்னு சொல்றேன். இந்த சார்பு எஃப். அடுத்தது வந்து ஜியில இருந்து ஜிங்கிற சார்பு ஒயில இருந்து செட்டுக்கு போகுது. இதான் ஒய். இதுல இருந்து செட்டுக்கு போகுது. இதை நான் PQRன்னு எடுத்துக்கிறேன். ஜியில இருந்து இதுதான் ஜி, ஒயில இருந்து எங்க போகுது செட்டுக்கு போகுது. சரி, அப்படி இருக்கும்போது ஹச் வந்து எக்ஸ்ல இருந்து செட்டுக்கு போகுது. ஹச்ங்கிறது எங்க போகுதுன்னா எக்ஸ்ல இருந்து செட்டுக்கு போகுது. ஆனா எப்படி போகுதான், h(x) வந்து ஃபர்ஸ்ட் g(x)க்கு போகுதான், அடுத்து f(x)க்கு போகுதான், அடுத்து g(x)க்கு போகுதான். அப்போ இதுல வந்து நம்ம பார்த்தோம் ஃபார் ஆல் எக்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும்னா, இப்போ ஏல இருந்து ஃபர்ஸ்ட் எஃப்ல இருந்து போகும்போது இப்படி வச்சுக்கலாம், a(x) இப்படி போகுது. சரியா, இதுக்கு பேர் f(x), இதுவும் f தான், இதுவும் f(ன்னு என்ன செய்யலாம் எழுதலாம். அடுத்தது இங்க இருந்து என்ன செய்யலாம் ஜிக்கு போகலாம். இப்போ இந்த f(x) இதுல f(x) இருக்கு, இதுல இருந்து ஜிக்கு போகலாம், இதுல இருந்து ஜிக்கு போகலாம். ஸோ அப்படி போச்சுன்னா ஜியுடன் எஃப்பின் சேர்ப்பு எனலாம். அப்போ ஒரு சார்பானது எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு போகுது, அப்புறம் இன்னொரு சார்பு ஒய்யில இருந்து செட்டுக்கு போகுது.
அப்போ நம்ம இன்னொரு சார்பு வரையறுக்கிறோம், அதுதான் ஹச். அந்த ஹச் எப்படி போகுதுன்னா ஹெச் ஆஃப் எக்ஸ் இது எப்படி போகுது அப்படின்னா ஜிஆ எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து போகும். ஜிஆ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி போச்சு அப்படின்னு சொன்னா அதை என்ன சொல்றோம், சேர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை இப்படி குறியிடலாம். இது என்ன சொல்லலாம், இப்படி குறியிடலாம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ், இதோட அர்த்தம் என்னன்னா ஜிஆ எஃப் ஆஃப் எக்ஸ், ஜிஆ எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜி டாட் எஃப் இதுதான் சேர்ப்பு. இந்த ஜி டாட் எஃப் வந்து ஜிஆ எஃப் ஆஃப் எக்ஸ், ஜிஆ எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம சேர்ப்பு ஃபங்க்ஷன். சம்ஸ் பார்க்கும்போது இது கொஞ்சம் தெளிவாக நமக்கு என்ன செய்யும், புரியும். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா தேற்றம் 1.2. இந்த தேற்றம் 1.2 என்ன சொல்லப்பட்டிருக்கு, எஃப்ங்கிறதும் ஒன்றுக்கொண்டு சார்பு, ஜியும் ஒன்றுக்கொண்டு அப்படின்னா அந்த சேர்ப்பு சார்புமே ஒன்றுக்கொண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. எஃப்பும் ஒன்றுக்கொண்டு ஜியும் ஒன்றுக்கொண்டு அப்படின்னா சேர்ப்பு சார்பு எதா இருக்குமா, நமக்கு ஒன்றுக்கொண்டு ஆக இருக்குமா. சேர்ப்பு சார்புனா அதாவது இந்த ஜி காம்போசிட் ஜி டாட் எஃப், இந்த ஜி காம்போசிட் எஃப், இந்த ஜி காம்போசிட் எஃப் நமக்கு என்ன செய்யும், ஒன்றுக்கொண்டா இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து எஃப் ஒன்றுக்கொண்டுன்னு சொல்லியிருக்கு. எஃப் ஒன்றுக்கொண்டுன்னா நமக்கு என்ன நிரூபணம், 2 நிரூபணம் இருக்கு. அதில் ஒன்று நம்ம என்ன எடுக்கலாம், எஃப் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எஃப் ஃப்ரம் வந்து எஃப்ல இருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், 2 உறுப்புகள் எடுக்கலாம். 2 உறுப்புகள் எக்ஸ் ஒய்னு 2 உறுப்புகள் எடுக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஏ. இதில் எடுக்கலாம். இப்படி எடுத்தோம்னா நமக்கு எங்கே இருக்கும், என்ன இருக்கும், இதுல இருந்து என்ன இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் ஒய். இது எங்க இருக்கும், பிலாங்ஸ் டு பி. எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் எங்க இருக்கும், பில. சரி, இப்போ நம்ம வந்து இப்போ இது பில வந்து உள்ள உறுப்புகள்லாம் இப்படி இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு ஜிஆ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஆ எஃப் ஆஃப் ஒய் இது எங்க இருக்கும், பிலாங்ஸ் டு ஜி காம்போசிட் எஃப், ஜி காம்போசிட் எஃப். சரி, இப்போ நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். எக்ஸ் ஒய் வந்து ஏல இருக்கு, எக்ஸ் ஒய் 2 ஏல இருக்கு. அப்போ பியில் உள்ள உறுப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்னு இருக்கும். அப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்னு இருந்தால் இதுல இருந்து இங்கே போகுது, ஆனால் ஜி தான் சார்பு. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய்னு இருக்கும். சரியா, இது வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு சி. இங்கே இருக்கும், இப்படி எழுதுறதோட சியில் என்ன செய்யும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன்றுக்கொன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுக்கணும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் எங்க, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். ஏன், எஃப் வந்து ஒன்றுக்கொன்று, எஃப் ஆனது ஒன்றுக்கொன்று, எஃப் ஆனது ஒன்றுக்கொன்று. சரி, அடுத்தது இது நாட் ஈக்குவல் டு, இது 2 நாட் ஈக்குவல் டு. இப்போ இது எங்க இருக்கு, பியில் இருக்கு. இது 2 நாட் ஈக்குவல் டு அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய். ஏன், ஜி ஆனது ஒன்றுக்கொன்று, ஜி ஆனது ஒன்றுக்கொன்று. சரி, அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஜி காம்போசிட் எஃப் not equal to of x not equal to g composite f of y.
ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஒய். அப்போ இந்த மொத்த ஃபங்க்ஷன் என்னது நாட் ஈக்குவல் டு அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப் ஆனது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ x நாட் ஈக்குவல் டு ஒய்னு வந்துட்டு ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஒய்னு வந்தா ஜி காம்போசிட் எஃப் என்னது ஒன்று கொண்டுன்னு வந்தோம். அப்போ இதில் தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எடுக்கிற ரெண்டு எங்க சேர்க்கிறோமோ எந்த ரெண்டு சார்பு சேர்க்கிறோமோ அந்த ரெண்டு சார்புமே ஒன்று கொண்டா இருந்தா கிடைக்கிற ஆன்சருமே சேர்க்கிற அந்த ஆன்சருமே நமக்கு என்னதான் இருக்கும் ஒன்று கொண்டாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேற்றம் நமக்கு என்ன செய்யுது சொல்லும். இன்னைக்கு நாம பயிற்சி 1.3 இருக்கிற இன்னும் தேவையான கொஞ்சம் விளக்கங்களை செய்ய போறோம் பார்க்க போறோம். முதலாவது பார்த்தோம்னா சார்பின் நேர்மாறு. சார்பின் நேர்மாறுக்கு வந்து வரையறை என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயமும் ரொம்ப கவனிக்கணும். ஒன்று வந்து எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். இது ஒரு சார்பு. இந்த சார்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இருபுற சார்பா இருக்கணும். கட்டாயம் இருபுற சார்பா இருந்தா மட்டும்தான் நேர்மாறு நமக்கு என்ன செய்ய முடியும் காண முடியும். நேர்மாறு இருக்கும், இல்லைன்னா நமக்கு நேர்மாறு என்ன செய்யாது இருக்காது, ஸோ காண முடியாது. அப்ப இருபுற சார்புனா என்னன்னா அது ஒன்று கொண்டாவும் இருக்கணும் மேற்கோத்தலாவும் இருக்கணும். அப்ப முதலாவது கண்டிஷன் கொடுக்கப்பட்ட சார்பு வந்து நமக்கு வந்து இருபுற சார்பா என்ன செய்யணும் இருக்கணும். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ற ஒரு சார்பு, இந்த ஜிங்கிறது நம்ம தான் என்ன செய்யறோம் செலக்ட் பண்றோம். அந்த நம்ம செலக்ட் பண்ற சார்போட சார்பகம் இங்க இருக்கிற துணை சார்பகம் தான் இங்க சார்பகமா இருக்கணும், இங்க இருக்கிற சார்பகம் தான் அங்க சார்பகமா துணை சார்பகமா இருக்கணும். அப்ப இங்க எக்ஸ் டு ஒய்னு இருந்தா இங்க ஒய் டு எக்ஸ் தான் கட்டாயம் என்ன செய்ய இருக்கணும். ஸோ அப்படிதான் நம்ம ஃபங்க்ஷன் என்ன செய்ய முடியும் சார்பை செலக்ட் பண்ணணும். சரி, அப்படியே செலக்ட் பண்ணிட்டோம். பண்ண பிறகு f of x equal to yங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யுது இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. f of x equal to y இப்படி நமக்கு சார்பு இருக்கும்போது இந்த g of y எப்படி இருக்குது, நமக்கு g எப்படி இருக்கணும், gங்கிற சார்பு எப்படி இருக்கணும்னா g of y equal to x இருக்கும். f of x equal to y னா g of y equal to x அப்படி இருக்கும். g of y equal to x அப்படி எடுத்தா மட்டும்தான் நமக்கு g வந்து f இன் நேர்மாறா அமையும் அப்படிங்கறதான் வரையறை. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு fங்கிற சார்பு இருபுற சார்பா இருக்கணும். இருபுற சார்புனா ஒன்றுக்கு ஒன்று மேற்கோத்தல் ரெண்டு இருக்கணும். ரெண்டாவது நம்ம எடுக்கிற சார்பு இங்க இருக்கிற துணை சார்பகம் சார்பகத்தில் இருக்கணும், சார்பகம் துணை சார்பகமா இருக்கணும். அப்படி ஒரு ஒரு சார்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த கண்டிஷன் f of x equal to y ன்னு இருக்கும்போது நம்ம எடுக்கிற சார்பு g of y equal to x ன்னு இருந்தா மட்டும்தான் இந்த g வந்து f உடைய நேர்மாறா என்ன செய்யும் அமையும். அதை எப்படி நம்ம அடையாளப்படுத்துறோம் அப்படின்னா f இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அடையாளப்படுத்துறோம். சரி, இதே நேர்மாறுக்கு இன்னொரு வழியிலையும் நம்ம என்ன செய்யலாம் பண்ணலாம். ஸோ இது இன்னொரு வரையறை தான். இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ixங்கிறது சமணி சார்பு, iy-ங்கிறது சமணி சார்பு. அப்போ ix என்ன அர்த்தம் I from x to x, I from x to x. அதே மாதிரி iy-ங்கிறது சமணி சார்பு. அப்படி ரெண்டு சமணி சார்பு இருக்குது. xங்கிற செட்டு மேல உள்ள சமணி சார்பு, y-ங்கிற செட்டு மேல உள்ள சமணி சார்பு. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா g காம்போசிட் f, g சேர்ப்பு f நமக்கு கண்டுபிடிச்சோம்னா அது சமணியா கிடைக்கணும். f இங்க இருக்கும்போது f of x அதனால ix கிடைக்கணும். அதே மாதிரி f காம்போசிட் g of y அதனால iy என்ன செய்யணும் கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் போது அப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த gங்கிற சார்பு g of y from y to x இந்த சார்பு f உடைய நேர்மாறா என்ன செய்யும் அமையும் அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்கிற வரையறை. அடுத்து நம்ம வந்து நேர்மாறு ஒரு கணக்குல கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கணக்கு. நேர்மாறு காண்றது வந்து ஒரு 5 மார்க் கணக்கு. அந்த 5 மார்க் கணக்குல என்ன ஸ்டெப் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா நேர்மாறு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்கிற சார்பை இதுதான் f of x தான் கொடுத்துருப்பாங்க. f of x தான் நமக்கு என்ன செய்திருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. அந்த f of xங்கிற சார்பை y-ன்னு எடுத்துக்கிடணும், y ஈக்குவல்ஸ்ன்னு எடுத்துக்கிடணும். அதுக்கு அடுத்தது x மட்டும் இடது பக்கம் வர்ற மாதிரியும்
ஒய் எக்ஸை ஒய்யின் அடிப்படையில் எழுதுங்கன்னா எக்ஸ் மட்டும் இடது பக்கம் மற்ற எல்லாம் வலது பக்கம் வர்ற மாதிரி நம்ம இதை அமைச்சு என்ன செய்யணும் எழுதணும். அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிடணும்னா எஃப் ஆஃப் இன்வர்ஸ் ஒய்ன்னு போட்டுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம்னா அது வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஒய்யின் கோவையாக இருந்துச்சுக்கிறோம் அமைக்கும். அதான் ஒய்யின் கோவையாக மாற்றுவோம் அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட்டுறணும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு போட்டணும். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். அதுக்கு அடுத்து மாற்றின பிறகு எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யணும் எக்ஸை போட்டணும். போட்டோம்னா நமக்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன செய்யணும் கிடைச்சிடும். 4 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கொடுத்துருக்கிற சார்பு தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அதை வந்து நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம், நம்ம தான் பேர் கொடுக்குறோம் ஒய். ஸோ ஒய்ன்னு சொல்லி பேர் வச்சுக்கணும். பேர் வச்ச பிறகு எக்ஸ் மட்டும் இடது பக்கம் மற்ற எல்லாம் வலது பக்கம் இருக்கிற மாதிரி அதை என்ன செய்யணும் மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைச்ச பிறகு எக்ஸ் இருக்கிற இடத்துல எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் நம்ம என்ன செய்யணும் போடணும். இப்போ போட்டா ஒய்யில் இருக்கிற ஒரு கோவை நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அதில் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ் மாற்றிட்டோம்னா நம்ம நேர்மாறு என்ன செய்தெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சம் வரும்போது இன்னும் தெளிவாக பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா சார்புகளின் இயற்கணித செயல்பாடுகள். சார்புல என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அல்ஜிப்ரிக் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுங்கிறது கணவன் எடுத்துக்கிறோம். எக்ஸ் வந்து ஒரு மெய் மதிப்பு சார்புன்னு எடுத்துக்கிறோம். அப்ப எக்ஸுங்கிற கணவன் வந்து சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். சரியா? எஃப் மற்றும் ஜி ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எக்ஸுங்கிற கணத்துல இருக்கிற ஒரு உறுப்பு எடுக்கிறோம். அந்த உறுப்பு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன செய்யுது சரியா வரும் அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்படுகிறது. நம்ம இது வந்து ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு இல்லை, இது வந்து இடது பக்கமும் வலது பக்கம் சமமாக தான் வருங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு ஒரு வரையறையா நமக்கு டெஃபினிஷனா என்ன செய்திருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து இது அப்படியே நம்ம என்ன செய்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல இடது பக்கத்தை தனியா நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு சார்பு ஒரு உறுப்பு இல்லாம வெறும் சார்பை வச்சு கூட்டவோ கழிக்கவோ எதுவுமே என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது. ஸோ சார்புல நம்ம என்ன பண்ணணும்னாலும் அதுக்கு உள்ள இருக்கிற உறுப்பு நமக்கு தேவையா இருக்கு. அதனால இடது பக்கம் ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. ஸோ சப்போஸ் இதை கேட்டாங்க அப்படின்னா கட்டாயம் இதை தான் செய்து ஆகணும். எஃப் ஆஃப் எக்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், ஜி ஆஃப் எக்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு கூட்டணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இடது பக்கம் நம்ம தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் இது அவ்வளோத்தையும் நம்ம வரையறையா என்ன செய்திருக்கோம் எடுத்திருக்கோம். இப்போ இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா எஃப் ஜி ரெண்டு சார்பை நம்ம வந்து கூட்டுறதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற அந்த சார்பையும் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற சார்பு இது ரெண்டுமே பாலினாமியல்ஸ் பல்லுறுப்பு கோவைகள். அதை ரெண்டையும் சேர்த்து என்ன செய்திடலாம் கூட்டிடலாம். அதே மாதிரி கழிக்கிறதுக்கு பதிலாக ரெண்டையும் என்ன செய்திடலாம் கழிச்சிடலாம். பெருக்கிறதுக்கு பதிலாக ரெண்டையும் பெருக்கிடலாம். நமக்கு பாலினாமியல் இது பல்லுறுப்பு கோவை. அதனால ஒவ்வொரு சார்பும் நமக்கு பல்லுறுப்பு கோவையா கிடைக்கும். அப்ப ரெண்டு பாலினாமியலை நம்ம என்ன செய்திடலாம் பெருக்கிடலாம். அதே மாதிரி வகுக்கிறதுக்கும் தனித்தனியா என்ன செய்திடலாம் வகுத்தரலாம். இங்க மட்டும் கவனிக்கணும், ஜி வந்து 0வா இருக்கக்கூடாது. இதன் பகுதியில இருக்கு. 0வா இருந்தானா மொத்த மதிப்பு நமக்கு என்ன செய்யாது கிடைக்காது. அதுக்கு அடுத்தது சிங்கிறது ஒரு மாறிலி. மாறிலியை வச்சு ஒரு சார்போட பெருக்க எப்படி முடியாது. ஆக்சுவலா என்ன செய்யலாம் சார்பு கூட இந்த சியால என்ன செய்திடலாம் முழுசும் பெருக்கிடலாம். சார்புங்கிறது ஒரு பாலினாமியல் பல்லுறுப்பு கோவை மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுல என்ன செய்யலாம் சியால பெருக்கிடலாம். அடுத்து மைனஸ் எஃப் இதுவும் தனியா வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற சார்பை மைனஸால பெருக்கிட்டோம்னா இது நமக்கு என்ன செய்யணும் கிடைச்சு. சரி, அப்ப இதுல வந்து நமக்கு நல்லா கவனிக்கணும், இடது பக்கத்தை வச்சு தனியா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு உறுப்பு இல்லாம எக்ஸுங்கிற உறுப்பு இல்லாம ரெண்டு சார்பை வெறும் கூட்டவோ கழிக்கவோ பெருக்கவோ வகுக்கவோ நம்மளால செய்ய முடியாது. இது நம்ம மண்டையில கவனமா என்ன செய்துக்கணும் ஏத்திக்கணும். சரி, அடுத்தது இப்போ நம்ம பயிற்சி 2.4 இருக்கிற 4வது கணக்கு கலப்பெண்கள் யூவி மற்றும் டபிள்யூ ஆகியவை 1/u = 1/v + 1/w என்றவாறு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. வியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, டபிள்யூட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யூவோட மதிப்பு என்ன நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்குவோம். ஸோ 1/u = 1/v + 1/w. இப்போ இந்த மதிப்பை பிரதிட்டோம்னா 1/3 - 4i + 1/4
4 plus 3i. இப்போ இதை நம்ம குறுக்க பெருக்கா என்ன ஆகும்? 4 plus 3i plus இதை குறுக்க இங்க கொண்டு போனோம்னா 3 minus 4i by 3 minus 4i into 4 plus 3i. இப்போ இதை நம்ம சுருக்கிட்டோம் அப்படின்னா 4 3 7 ஐயும் சுருக்கணும்னா மைனஸ் i கீழே நம்ம சுருக்கினா என்ன வரும்? கீழே சுருக்கினா மெய்யும் பெருகுது. முதல் டேர்ம் பெருக்கிறோம் 12. அடுத்து இதை பெருக்கிறோம். இதை பெருக்கினா நமக்கு என்ன வரும்? -4 + 3 -12. ஐயும் பெருக்கினா ஒரு மைனஸ் வரும். ஸோ +12. அடுத்து நமக்கு வந்து இங்கே இருக்கிற மெய்யும் இங்கே இருக்கிற கற்பனையும், அப்போ +9i. அதே மாதிரி இங்கே இருக்கிற கற்பனையும் இங்கே இருக்கும் மெய்யும், ஸோ -16i கிடைக்கும். அப்போ இதை நம்ம சுருக்கிட்டோம் அப்படின்னா 24 ப்ளஸ் -9 நம்ம கழிச்சிட்டோம். ஸோ -7i இது நமக்கு கிடைக்கும். இது 1/uவோட மதிப்பு நமக்கு இப்படி நினைச்சதற்கு கிடைச்சிருக்கு. அப்போ யூவோட மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும்? யூவோட மதிப்பு இதோட தலைகீழினா 24 -7i by 7 - i அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம கீழே உள்ளதை நம்ம மெய் மதிப்பா மாற்றணும் அப்படின்னு சொன்னா 7 மைனஸ் இணையால பெருக்கணும். 7 -i இருக்கு, ஸோ +i போடணும். இங்கே 7 + i. இப்போ நமக்கு இதை பெருக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? மேலே பெருக்கும், மெய்யும் பெருக்குனா, ஸோ 4 7 4 7 பெருக்குனா 28. ஸோ மீதி 2 7 ஸோ 14 16. அடுத்தது வந்து மெய்யும் கற்பனையும் பெருக்கணும்னா ஐயும் பெருக்கினா -1, அதனால +7. அடுத்தது பிளஸ் இது மெய் மதிப்பு +i இங்க இருக்கிற மெய்யும் இங்க இருக்கிற கற்பனையும், ஸோ 24i இங்க இருக்கிற கற்பனையும் இங்க இருக்கிற மெய்யும் -49i by a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கு. ஸோ கலப்பெண்ணா இருக்கிறதுனால 7² plus 1². இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கூட்டினோன்னா என்ன இருக்கும்? 175. இது ரெண்டையும் நமக்கு கூட்டினா 9ல் 4 போச்சுன்னா 5, 4ல் 2 போச்சுன்னா 2. ஸோ +20 இதான் பெரிய நம்பர். ஸோ -25i பை இது ஒரு 49, இது ஒரு 1 50. அப்போ இதில் வந்து 25 பொதுவாக இருக்கு. ஸோ 25 நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா 25 நம்ம வெளியே எடுத்துடுறோம். எடுத்தா மீதி இருக்கிறது எத்தனை தடவை இருக்கும்? 7 தடவை இருக்கும். -i பை இதில் 25 வெளியே எடுத்துட்டோம்னா ×2 இருக்கும். இதை நம்ம நினைச்சிடலாம், அடி கொடுத்துடலாம். அப்போ 1/2 7 - i இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்க்க போகிறோம். 5வது கணக்கில் கீழ்காணும் பண்புகளை நிறுவுக. இது ஒரு பண்பு, இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து செட் ஈக்குவல் டு செட் பார்னு எடுத்துட்டு செட் ஒரு மெய்யன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்னா என்னன்னு எடுத்துக்கலாம்னா செட் ஈக்குவல் டு x + iy எனில் செட் பார் ஈக்குவல் டு x - iy இருக்கிற இருக்கிற இடத்துல -i போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இணை கலப்பெண் கிடைக்கும். சரி, இப்போ z ஈக்குவல் டு செட் பார் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா x + iy ஈக்குவல் டு x - iy எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா x + iy - x + iy ஈக்குவல் டு 0. ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 2iy ஈக்குவல் டு 0.
therefore y equal to 0 since 2i not equal to 0 மொத்த மதிப்பு 0 2a 0 கிடையாது அப்போ y தான் கட்டாயம் 0 அப்போ y 0 அப்படின்னா y வந்து கற்பனை மதிப்பு y வந்து கற்பனை மதிப்பு இப்போ கற்பனை மதிப்பு 0 கற்பனை மதிப்பு 0 கற்பனை மதிப்பு 0 னா மெய் மதிப்பு தான் இருக்கு அப்போ z ஒரு மெய்யெண் z ஒரு மெய்யெண் சரி அடுத்து நம்ம என்ன கொடுக்கோம் என்ன மாத்தி நம்ம எழுத போறோம் என்ன z ஒரு மெய்யெண் இருந்தா z ஒரு மெய்யெண் z ஒரு மெய்யெண் இருந்தா கற்பனை மதிப்பு 0 கற்பனை மதிப்பு 0 கற்பனை மதிப்பு 0 இருந்தா y equal to 0 y equal to 0 னா z can be written as x plus 0i z bar equal to x minus 0i therefore z equal to z bar z equal to z bar அப்போ z equal to z bar எடுத்தாலும் z ஒரு மெய் எண்ணு சொல்லிட்டோம் அதே மாதிரி z ஒரு மெய்யெண் எடுத்தாலும் நம்ம z equal to z bar னு சொல்லிட்டோம் அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்க்குறோம் ரெண்டாவது கணக்குல ரொம்ப ஈஸி தான் இது ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு z plus z bar கூட்டணும் செகண்ட் இது செய்யறதுக்கு z minus z bar செய்யணும் அப்போ z plus z bar equal to x plus iy plus z bar na x minus iy சரி இப்போ இதுல இருந்து ரெண்டையும் கூட்டும் போது இது கேன்சல் ஆயிடும் plus iy minus iy cancel ஆயிடும் so 2x அப்போ இந்த 2 இங்க கொண்டு வந்துடலாம் z plus z bar by 2 equal to x xங்கிறது மெய் மதிப்பு xங்கிறது மெய் மதிப்பு மெய் மதிப்பை இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவோம் ரியல் பார்ட் ஆஃப் செட் மெய் மதிப்பை எப்படி எழுதுவோம் equal to real part of set அப்போ real part of set equal to z plus z bar by 2 அடுத்து நம்ம பார்க்கிறோம் இமேஜினரி பார்ட் செய்யறதுக்கு z minus z bar எழுதணும் z minus z bar னா x plus iy minus of x minus iy equal to x plus iy minus x minus minus பெருக்குனா plus iy equal to இதுவும் இதையும் என்ன செய்துடுறோம் இதையும் நீக்கிடுறோம் so 2 times iy இப்போ இதுல வந்து ரெண்டை மட்டும் இங்கே கொண்டு வரோம் z minus z bar by 2 equal to iyங்கிறது செட்ல இருக்கிற என்ன மதிப்பு கற்பனை மதிப்பு ஸோ இது வந்து கற்பனை மதிப்பு இது என்ன எழுதலாம் கற்பனை மதிப்போட அடையாளம் இமேஜினரி பார்ட் ஆஃப் செட் ஸோ அதனால imaginary part of z equal to z minus z bar by 2 இந்த ஆறாவது கணக்கு ஒரு முக்கியமான கணக்கு பயிற்சி 2.4 √3 plus i அடுக்கு n ஆனது எண்ணின் எந்த மீச்சிறு முகை முழு எண் மதிப்புக்கு மெய் மற்றும் முழுவது கற்பனை எண்ணாக இருக்கும்னு கேட்டிருக்கு இது இதுவரைக்கும் படித்த ரிசல்ட் வச்சு நம்ம இதை என்ன செய்ய முடியாது தீர்க்க முடியாது ஸோ இதுக்கு புதுசாக பின்னால் நம்ம படிக்க போகிறோம் அதை நம்ம இப்போ சொல்லணும் என்னெல்லாம் அப்படின்னு சொன்னா ஒரு எண் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிற வடிவத்தில் இருந்தால் இதை வந்து ஆர்கன் தளம்னு சொல்லுவோம் ஆர்கன் தளத்தில் இது இருக்குன்னு சொல்லுவோம்
இதே இது துருவ வடிவத்துக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னா r இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம். ஐ சைன் தீட்டா இது துருவ வடிவத்தில் எழுதுவோம். பின்னால நல்லா தெளிவாக படிப்போம். இந்த ஆருக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா மட்டு மதிப்பு. ஸோ இதோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா போட்டு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அடுத்தது சப்போஸ் இந்த தீட்டா இதுக்கு பேர் வந்து வீச்சு, தீட்டாவுக்கு பேரு வீச்சு. இந்த தீட்டாவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா tan தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் இந்த ஃபார்முலா போடணும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் போட்டோம்னா நமக்கு எதை செய்யும் தீட்டாவோட மதிப்பு கிடைக்கும். சரி, இந்த மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஒரு ஃபார்முலால போடணும். அது என்னன்னா டிமாய்வரின் தேற்றம். அது என்ன தேற்றம்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா இப்படி அடுக்கு n இருந்தா இது காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு உள்ள போகும். இங்க இருக்கிற அடுக்கு இங்க இருக்கிற அடிக்கு போயிடும் அப்படிங்கிறது டிமாய்வரின் தேற்றம். இதை நம்ம என்ன செய்ய போறோம் பயன்படுத்த போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். இதில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வந்து ஆரோட மதிப்பு என்னன்னா இதில் வந்து எக்ஸ் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு √3 ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ ஆரோட மதிப்பு ஸ்கொயர் ரூட்டா எக்ஸ் ஸ்கொயர் √3 தான் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு √3 3 பிளஸ் 1 ஈக்குவல் டு √4 ஈக்குவல் டு 2. சரி, அடுத்தது வந்து தீட்டா. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஒய் பைனா ஒய் வந்து 1 எக்ஸ் வந்து √3. இது எப்படி எழுதலாம் tan பை பை 6 எழுதலாம். tan பை பை 6 எழுதலாம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஜெனரல் ஃபார்முக்கு நம்ம என்ன செய்யணும் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தீட்டா ஈக்குவல் டு பை பை 6. சரி, இப்போ நம்ம வந்து டிமாய்வரின் தேற்றத்தை பயன்படுத்த போறோம் அப்படிதானே. அப்போ நம்ம இதுக்கு பதிலாக மதிப்பு போடுவோம். √3 பிளஸ் ஐ அடுக்கு n ஈக்குவல் டு ஆருக்கு மதிப்பு போடுவோம். ஆருக்கு மதிப்பு போட்டால் 2 இன்ட்டு காஸ் தீட்டாவுக்கு மதிப்பு போடுவோம் பை பை 6 பிளஸ் ஐ சைன் பை பை 6. சரி, இப்போ வந்து √3 பிளஸ் ஐ அடுக்கு n அடுக்கு n போட்டால் என்ன வரும் 2 அடுக்கு n காஸ் பை பை 6 பிளஸ் ஐ சைன் பை பை 6 அடுக்கு n. இப்போ இதில் வந்து நம்ம டிமாய்வர் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் டிமாய்வரின் தேற்றத்தை நம்ம பயன்படுத்துறோம்னா ஈக்குவல் டு 2 அடுக்கு n காஸ் n பை பை 6 பிளஸ் ஐ சைன் n பை பை 6ன்னு கிடைக்கும். சரி, என்ன செய்யறோம் உள்ள போயிடும். இங்க இருக்கிற அடுக்கு n வந்து உள்ள போயிடும். சரி, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்னோட மீச்சீறு மதிப்பு எந்த எண்ணுக்குன்னு கேட்டிருக்கு. இதுதானே என்னோட மீச்சீறு மதிப்பு. அதே நேரத்தில் அது மிகை முழு எண்ணா இருக்கணும். மிகை முழு எண்ணா இருக்கணும். எப்போ மெய்யாகும் எப்போ கற்பனையாகும். இப்போ முழுவதும் மெய்யாகணும் அப்படின்னா இது 0 ஆகணும் அப்படிதானே. இது 0 ஆகணும். அப்போ நமக்கு தெரியும் sin 0வோட மதிப்பு 0. sin 0வோட மதிப்பு 0. அப்போ n = 0 போட்டுடலாம் நமக்கு தோணும். ஆனால் n = 0 போடக்கூடாது. ஏன்னா மிகை முழு எண்ணு கொடுத்துருக்கு. மிகை முழு எண். அப்போ 0 வந்து மிகை முழு எண் அல்ல. அதனால எண்ணுக்கு 0 என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது. அப்போ அடுத்தது எப்போ சைன் வந்து 0 ஆகும்னா sin பையும் நமக்கு 0 ஆகும். அப்போ sin பை ஆகணும்னா இதுல 6 இருக்கும். 6 இருந்தாதான் 2 என்ன செய்யும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனால் sin பை கிடைக்கும். sin பையோட மதிப்பு 0 ஆகும். அப்போ n = 6 எனும்போது
எனும்போது நமக்கு என்ன ஆகும்? முழுவதும் மெய்யாகும். ஸோ √3 + I 6. 6 எனும்போது என்பது முழுவதும் மெய்யாகும். மெய் ஆகும். சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, முழுவதும் கற்பனை ஆகணும்னா இது 0 ஆகும். இது எப்போ 0 ஆகும்? cos 90 0 ஆகும். cos 90 0 ஆகும். எப்போ 90 கிடைக்கும்? இதுல 3 போட்டா கிடைக்கும். அப்ப n = 3 எனும்போது n = 3 எனும்போது √3 + I அடுத்து 3 என்பது முழுவதும் கற்பனை ஆகும். முழுவதும் கற்பனை. பயிற்சி 2.5க்கு தேவையான சில விளக்கங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வரையறையில மட்டு மதிப்புக்கு என்ன வரையறை? செட்டோட மதிப்பு x + iy இருந்தா செட்டின் மதிப்பை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இப்படி வரையறுக்கிறோம். மட்டு செட் = √x² + y². இது அடையாளம், மட்டோட அடையாளம். இது மட்டோட மதிப்பு. இப்போ குறிப்பு பார்க்குறோம். செட் பார் நம்ம பெருக்கி பார்த்தோம்னா அதில் நமக்கு என்ன கிடைக்கும்னா மட் x இந்த மதிப்பு கிடைக்கும். x² + y² கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் கிடைக்காது. அதனால அதுக்கு பதிலாக நம்ம மட்டு செட்டு தான் ஹோல்² நிச்சயம் எழுதியிருக்கிறோம். அடுத்து கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகள். இதில் நிறைய நமக்கு பண்புகள் பார்க்குறோம். மட்டு செட்டோட மட்டு மதிப்பும் செட் பாரோட மட்டு மதிப்பும் நமக்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி நடுவில் ப்ளஸ் வரும்பொழுது <= இருக்கும். நல்ல மொத்தத்தில் கூட்டிட்டு மட்டு கண்டுபிடிக்கிற மதிப்பு தனித்தனியாக மட்டு கண்டுபிடிச்சு கூட்டுற மதிப்பை விட சின்னதாக இருக்கும். சம்டைம்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா சின்னதாக இருக்கலாம். அடுத்து பெருக்கிட்டு மட்டு கண்டுபிடிச்ச மதிப்பும் தனித்தனியாக மட்டு கண்டுபிடிச்சிட்டு பெருக்கின மதிப்பும் நமக்கு சமமாக தான் வரும். அடுத்து கழித்தலில் கழிச்சிட்டு நம்ம மட்டு கண்டுபிடிக்கிற மதிப்பு எப்பவுமே பெருசாக தான் இருக்கும். ஏன்னா தனித்தனியாக மட்டு கண்டுபிடிச்சி கழிக்கிற மதிப்பை காட்டிலும் இது பெருசாக தான் இருக்கும். இது கழிக்கிறதுனால சம்டைம்ஸ் குறை மதிப்பு வரலாம். அதனால நம்ம திரும்பவும் ஒரு மட்டு என்ன செய்யணும்? எடுக்கணும். அடுத்தது வகுக்கும் போது தனித்தனியாக என்ன செய்தரலாம்? வகுத்தரலாம். மதிப்பு மாறாது. பெருக்கிறதுக்கும் மாறாது, வகுக்கிறதுக்கும் மாறாது. இது n தடவை பெருக்கிறது. n தடவை பெருக்கினாலும் மதிப்பு என்ன செய்யாது? மாறாது. n தடவை பெருக்கிட்டு மட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். மட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை n தடவை பெருக்கியிருக்கோம். ரெண்டுக்குள்ள மதிப்பு மாறாது. ஆனால் n ஒரு முழு எண்ணா இருக்கணும். அடுத்தது நம்ம இந்த ரெண்டாவது பண்புக்கு பேர் தான் என்னது? முக்கோண சமநிலை. இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கிற ஒரு பண்பு. அடுத்து நம்ம 7வது பார்க்குறோம். செட்டோட மெய் மதிப்பு என்ன இருக்குன்னா <= மட்டு செட்டாக இருக்கும். அதே மாதிரி செட்டோட கற்பனை பகுதி அதுவும் மட்டு செட்டோட சின்னதாக தான் இருக்கும். இது தான் எனது பண்புகள். இதில் ஒரு சிலர் தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமானது முக்கோண சமநிலை. முக்கோண சமநிலையை நிறுவுக அப்படின்னு கேட்டால் இதை நம்ம தான் படித்து எழுதணும். படித்து எழுதிட்டு நம்ம நிரூபணம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்போ முக்கோண சமநிலை என்ன அப்படின்னா ரெண்டு கலப்பெண் எடுத்திருக்கிறோம். ரெண்டு கலப்பெண் எடுத்திருக்கிறோம். எடுக்கும்போது கூட்டிட்டு மட்டு கண்டுபிடிக்கிற மதிப்பு தனித்தனியே மட்டு கண்டுபிடிச்சு கூட்டுற மதிப்பை காட்டிலும் சின்னதாக இருக்கும், அல்லனா சமமாக இருக்கும். இதுதான் முக்கோண சமநிலை. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ Z1 + Z2 இதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம்.
ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட ஸ்கொயர். இதோட ஸ்கொயர்னா செட் ஸ்கொயர் மாதிரி. செட் மட்டு செட் ஸ்கொயர். இதோட மதிப்பு செட் செட் பார். இங்கே நம்ம குறிப்பில் எழுதியிருக்கோம். செட் செட் பாரோட மதிப்பு மட்டு செட் ஸ்கொயர். அதனால மட்டுவோட ஸ்கொயர் வந்து நமக்கு செட் செட் பார். அப்போ செட் 1 plus set 2 set 1 plus set 2 the whole bar. சரி, அடுத்து இது ரெண்டையும் இதை நம்ம வந்து பார்த்தோம்னா செட் 1 கொஞ்சம் இங்கே நம்ம தள்ளி போட்டுக்கலாம். செட் 1 plus set 2 இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சிடலாம். செட் 1 bar plus set 2 bar. நம்ம வந்து இணை கலப்பெண்ணை என்ன செய்யலாம்? தனித்தனியாக பிரித்தாலும் மதிப்பு மாறாது. சரி, அதுக்கு அடுத்தது இதை பெருக்கிடுறோம். பெருக்கிறோன்னா செட் 1 பார் செட் 1 பார் ப்ளஸ் செட் 2 பார், அப்புறம் செட் 2 செட் 1 பார் ப்ளஸ் செட் 2 பார். சரி, இப்போ இதை நம்ம மாற்றி எழுதலாம். இதில் பிரச்சனை இல்லை. இது வந்து மட்டு செட் 1 ஸ்கொயர் கிடச்சிரும். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா செட் 1 செட் 2 பார் ப்ளஸ் செட் 1 செட் 2 பார் த ஹோல் பார்னு எழுதலாம். ஏன்னா 2 தடவை இணை கண்டுபிடிக்கும் போது அதே மதிப்பு தான் வரும். அது இங்கே இருக்குது. இது வந்து செட் 1க்கு ஒரு தடவை தான் இணை செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம், ஒரு தடவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை வந்து இப்படி நம்ம என்ன செய்யலாம்? மாற்றி எழுதலாம். ஸோ ப்ளஸ் செட் 2 பார், அது செட் 2 ஓட மட்டோட ஸ்கொயர் இந்த மதிப்பு படி. சரி, அடுத்தது இதை வந்து செட் ப்ளஸ் செட் பார், இதை வந்து மொத்தத்தில் சேர்த்து ஒரு செட்டுன்னு எடுத்தோம்னா செட் ப்ளஸ் செட் பார் மாதிரி இருக்குது. செட் ப்ளஸ் செட் பார். அப்போ செட் ப்ளஸ் செட் பாரோட என்ன மதிப்பு நமக்கு என்னன்னு தெரியும். செட் ப்ளஸ் செட் பாரோட மதிப்பு 2 டைம்ஸ், ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 2 டைம்ஸ் போன இணையில் நம்ம பார்த்தோம், 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் செட் ப்ளஸ் செட் பார். செட்டுங்கிறது இங்கே செட் 1 செட் 2 பார், இதுதான் செட்டு ப்ளஸ் செட் பார். செட் 1 செட் 2 பார் த ஹோல் பார். செட் ப்ளஸ் செட் பார். ஆக்சுவலாக ரியல் பார்ட் ஆஃப் செட் ஈக்குவல் டு செட் 1 ப்ளஸ் செட் 2 பை 2 அப்படின்னு சொல்லி ரியல் பார்ட் ஆஃப் செட் ப்ளஸ் செட் பார் பை 2 இந்த ரெண்டு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன செய்துட்டோம்? போட்டுட்டோம். ப்ளஸ் இந்த ப்ளஸ் செட் 2 மட்டு செட் 2 ஸ்கொயர். சரி, இப்போ இந்த ரியல் பார்ட் நமக்கு இன்னொன்று தெரியும். இந்த இருக்கு ரியல் பார்ட் ஆஃப் செட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டு செட். அப்போ இது மட்டுக்கு மாற்றும் போது இது லெஸ் தென் மாறிடும். அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது அப்படியே தான் எழுதுகிறோம். இதை மட்டும் தான் நம்ம மட்டுக்கு மாற்றோம். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் செட் அப்போ 2 டைம்ஸ் 2 அப்படி தான் இருக்கும். இந்த ரியலுக்கு மட்டும் தான் நம்ம மாற்றுறோம். ஸோ 2 டைம்ஸ் செட் ரியல் பார்ட் ஆஃப் செட் அப்போ உள்ளே இருக்கிற எல்லாம், அப்போ இது எல்லாத்தையும் எழுதிடலாம். 2 டைம் செட் 1 செட் 2 பார் ப்ளஸ் செட் 1 செட் 2 பார் த ஹோல் பார் ப்ளஸ் மட்டு செட் 2 ஸ்கொயர். இப்போ இதை நம்ம பிரிச்சோம்னா 2 டைம்ஸ் set 1 square plus set 2 times. So நம்ம இதை நமக்கு பிரிச்சோம்னா அடுத்து
ரியல் பார்ட் ஆஃப் செட் மட்டும்தான் 2 times ரியல் பார்ட் ஆஃப் செட் செட் 1 செட் 2 bar. சரி, இப்போ நம்ம இதை தனித்தனியாக பிரிச்சிடலாம். set 1 square 2 times set 1 set 2 bar plus set 2 square. தனித்தனியாக நம்ம பெருக்கல் இருக்கிறதுனால பிரிச்சிடலாம். அடுத்து இது வந்து மட்டு மதிப்பு சேம் தான். செட் ஓட மட்டு மதிப்பும் செட் பாரோட மட்டு மதிப்பு சேம் தான். அதனால் இந்த செட் பாருக்கு மேலே செட் 2 போட்டுடலாம். செட் 1 ஸ்கொயர் 2 டைம்ஸ் செட் 1 செட் 2 ப்ளஸ் செட் 2 ஸ்கொயர். ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? மட்டு செட் 1 ப்ளஸ் மட்டு செட் 2 a ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a ப்ளஸ் b the whole square. இப்போ ரெண்டு சைடில் இருக்கிற ஸ்கொயரை நீக்கிடலாம். இங்கே உள்ள ஸ்கொயரும் இங்கே உள்ள ஸ்கொயரும் நீக்கிட்டோன்னா இது செட் 1 ப்ளஸ் செட் 2. இங்கே ஒரு இன்இக்வாலிட்டி வந்திருக்கு, அதை கவனிக்கணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த சைடு செட் 1 ப்ளஸ் செட் 2. ஸோ நம்ம முக்கோண சமநிலை என்ன செய்தாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா நிறுவப்பட்டது. இதில் இன்னும் சில விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பு என்ன அப்படின்னா, செட் ப்ளஸ் செட் 1 ரெண்டையும் கூட்டி மட்டு கண்டுபிடிக்கிற மதிப்பும், செட் மைனஸ் செட் 1 ரெண்டையும் கழித்து மட்டு கண்டுபிடிக்கிற மதிப்பும், தனித்தனியாக மட்டு கண்டுபிடிச்சி கூட்டுற மதிப்பை விட சின்னதாக இருக்கும். தனித்தனியாக மட்டு கண்டுபிடிச்சி ரெண்டு சேம் தான். தனித்தனியாக மட்டு கண்டுபிடிச்சி கூட்டுற மதிப்பை விட சின்னதாக இருக்கும். அதே நேரத்தில் தனித்தனியாக மட்டு கண்டுபிடிச்சி கழிச்சிட்டு மட்டு கண்டுபிடிக்கிற மதிப்பை விட பெருசாக இருக்கும். இது ரெண்டுமே ப்ளஸ் வந்தாலும் இந்த சைடு தான், இந்த சைடு தான். மைனஸ் வந்தாலும் இந்த சைடு தான், இந்த சைடு இதுதான். சரி, அடுத்து கலர் பண்ணி வர்க்க மூலம் காண சுற்றுறோம். வர்க்க மூலம் காண்றதுக்கு செட்டோட மதிப்பு a ப்ளஸ் ஐபி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இதோட வர்க்க மூலம் என்ன? இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது டைரக்ட் ஃபார்முலா. முதல்ல மட்டு கண்டுபிடிக்கணும். செட்டோட அந்த செட்டுங்கிற மதிப்புக்கு மட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அது கூட ஏயோட மதிப்பை கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சிக்கணும். ப்ளஸ் ஐ பி பை மட்டு பி இதோட வேல்யூ போட்டுட்டு ஸ்கொயர் ரூட்டா மட்டு செட் மைனஸ் ஏ பை 2 இந்த ஃபார்முலா நம்ம போட்டோம்னா, அப்போ மட்டு கண்டுபிடிச்சி அந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக என்ன செய்திடலாம்? போடலாம். மட்டு பி நமக்கு டைரெக்டாக பார்த்தோன்னே என்ன செய்திடும்? தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்திடலாம்? சம்ம செய்திடலாம். எடுத்துக்காட்டு 2.9ல் செட் 1 செட் 2 மற்றும் செட் 3 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. அதோட மட்டு மதிப்புகளை என்ன செய்திருக்கு? கேட்டிருக்கு. முதலாவது மட்டு செட் 1. செட் 1ஓட மதிப்பு 3 + 4i. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் 3 ஒய் 4. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 25 ஈக்குவல் டு 5. அடுத்தது மட்டு செட் 2. எக்ஸோட மதிப்பு 5, ஒய்யோட மதிப்பு -12. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் -12 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் இதோட மதிப்பு 144.
ஸோ 169 ஈக்குவல் டு 13. செட் 3. செட் 3 ஓட மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 4 6 8 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 பிளஸ் 24 ஸோ 100 ஆயிரும். ஸோ 10 ஆயிரும். அடுத்தது மட்டு செட் 1 பிளஸ் செட் 2. இப்போ ரெண்டையும் கூட்டணும்னா மட்டு 3 பிளஸ் 4i பிளஸ் செட் 2 5 மைனஸ் 12i 3 5 கூட்டினா 8 இதையும் கூட்டினா மைனஸ் 8i. இப்போ நம்ம இதுக்கு மட்டு கண்டுபிடிச்சோம்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் 64 பிளஸ் 64 128 2 இன்ட்டு 64 அதனால 8 ரூட். அடுத்தது செட் 2 மைனஸ் செட் 3 அதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம்னா செட் 2 5 மைனஸ் 12i செட் 3 6 மைனஸ் கொடுத்துருக்கு. ஸோ மைனஸ் ப்ராக்கெட் 6 பிளஸ் 8i. ஸோ இதோட மதிப்பு 5 மைனஸ் 6 அப்போ மைனஸ் 1 மைனஸ் 12 மைனஸ் 8 மைனஸ் 20 ஐ. இதுக்கு நம்ம மட்டு கண்டுபிடிச்சோம்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் 1 பிளஸ் 400 401. இது ஒரு பகாயன். ஸோ அதனால் என்ன செய்ய முடியாது, ரெண்டு நம்பர் ஒன்று போல் உள்ள நம்பர்ஸ் நமக்கு இல்லை. ஸோ நம்ம என்ன செய்ய முடியாது, பிரித்து எழுத முடியாது. அடுத்தது மட்டு Z1 plus Z3. ஸோ இதோட மதிப்பு Z1 எங்கே இருக்குது, இதாக இருக்குது. 3 plus 4i Z3 plus 6 plus 8i. இது ரெண்டையும் கூட்டினோன்னா இதையும் கூட்டினா 9, இதுவும் கூட்டினா 12i. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் 81 ப்ளஸ் 144. ஸோ ரெண்டையும் கூட்டினோன்னா 5 5. ஸோ இது 15. சரி, நம்ம ஏற்கனவே முக்கோண சமநிலையில் என்ன படிச்சிருக்கோம், மட்டு Z1 plus Z2 less than or equal to மட்டு Z1 plus மட்டு Z2 படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே Z1 Z2 அதோட மதிப்பு Z1 Z3 தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன Z1 Z3 அதோட மதிப்பு 5, இங்கே 10 கூட்டினா 15. ஆனால் இங்கேயும் 15 கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா நடுவில் உள்ளது நமக்கு ப்ளஸ்ஸாக இருந்து இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருந்து இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது நமக்கு என்ன செய்யுது, இதோட மதிப்பு ஈக்குவலாக இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு 2.10 கீழ் காண்பவைகளின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்கு. முதலாவது பார்த்தா 2 கலப்பெண்கள் கொடுத்துருக்கு, 1 by another. இதோட மட்டும் தனித்தனியாக என்ன செய்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். Z1 by Z2 ஈக்குவல் டு மட்டு Z1
பை மட்டு Z பிரிச்சுக்கலாம். இங்கே அதே மாதிரி 3 கலப்பெண் கொடுத்துருக்கு, 3மே பெருக்கல்ல இருக்கு. அப்போ மட்டை என்ன செய்துக்கலாம், பிரிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கேயும் 3 எண் கொடுத்துருக்கு. ஸோ மட்டை நம்ம பிரிச்சுக்கலாம், தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் மட்டு பிரிச்சுக்கலாம். அப்புறம் அடுக்க கூட நம்ம மட்டுக்கு வெளியே கொண்டு போய்க்கலாம். ஏன்னா Zn மட்டு Zn ஈக்குவல் டு மட்டு Z the whole power n. ஸோ அதை என்ன செய்துக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்கு, மட்டு 2 plus I by minus 1 plus 2I. இதை தனியாக பிரித்தோன்னா மட்டு 2 plus I by மட்டு minus 1 plus 2I. இதோட மதிப்பு, இதோட மட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் by ஸ்கொயர் ரூட் ஆஃப் minus 1 the whole ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர். இதோட மதிப்பு என்ன வரும், 4 plus 1 5 ரூட் 5. இதில் 1 plus 4 ரூட் 5 ஈக்குவல் டு 1. அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்க்கணும். ரெண்டாவது கணக்கில் என்ன இருக்கு, மட்டு 1 plus I whole bar two plus 3I 4I minus 3. ஸோ இதோட மட்டும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 1 plus I whole bar 2 plus 3I 4I minus 3. இப்போ பார் இருந்தால் Z equal to Z bar, மட்டு Z equal to மட்டு Z bar. அப்போ ரெண்டோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ இது ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிடலாம். அடுத்தது இதோட வேல்யூ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். இதோட வேல்யூ 4 square plus minus 3 the whole square. இப்போ first one root 2, ரெண்டாவது 4 plus 9 root 13. இது 16 plus 9 25 root 25. root 25 5 எடுத்துடலாம். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா root 26. அவ்வளோதான். அடுத்து மூணாவது கணக்கு. மூணாவது கணக்கில் மூணையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் I 2 plus I the whole cube by 1 plus I the whole square. இதை தனியாக பிரித்தோம்னா ஐக்கு தனியாக மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தனியாக 2 plus I whole cube. அடுத்து இதுக்கு தனியாக ஸோ 1 plus I the whole square. சரி, அடுத்து இன்னொரு ஸ்டெப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கியூபை நம்ம வெளியே எடுத்துடலாம், அடுக்க வெளியே எடுத்துடலாம் மட்டு பண்புப்படி. ஸோ நம்ம I மட்டு 2 plus I whole cube by மட்டு 1 plus I whole square. இப்போ நம்ம மட்டி மதிப்பு போட்டோம்னா இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் 1. ஸோ ரூட்டா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0ன்னு வரும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆக்சுவலாக 0 ப்ளஸ் 1 ஸ்கொயர், 0 ப்ளஸ் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இதோட கியூப் பை square root of x square 1 square plus 1 square whole square. இதை போட்டோன்னா ரூட் 1. ஸோ அதோட மதிப்பு 1 தான். இங்கே 4 ப்ளஸ் 1 5. அப்போ ரூட் 5 ஹோல் கியூப். அடுத்து 1 1 2 ரூட் 2 ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது அப்போ ரூட் 5 ஹோல் கியூபை 5 ரூட் 5ன்னு எழுதலாம். இதை 2ன்னு எழுதலாம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.